குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 2ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 20ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய விசேஷம் பார்த்திங்கன்னா ஏகாதசி. அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாமல் இன்று ஒரு சுப முகூர்த்த தினம். இன்று சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5 மணி 52 நிமிடத்திற்கு. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 2/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2/6/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போகிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை, ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கணும்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். அதே சமயத்தில் நீங்கள் மனம் விட்டு பேசணும். கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் உங்களுடைய வேலையை நீங்கள் திட்டமிட்டு டென்ஷன் ஆகாமல், பதற்றம் இல்லாமல், பயம் இல்லாமல் இன்றைய வேலையை செய்யுங்க. அதே சமயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஆடம்பர செலவுகள் செய்வது மூலம் இன்று சேமிப்புகள் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய செயல்களிலும் சரி எதுலேயுமே உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இன்றைக்கி இருக்கும். அதனால் சர்வ ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வியாபார ஒப்பந்தங்கள் நல்லபடியாக முடியும். புதிய முதலீடுகளை போடுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. தேவையில்லாத பேச்சை குறைத்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் போன ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக ஏதாவது மனதில் ஆசைகள், கவலைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே ஆசைகள் நிறைவேறும், கவலைகள் போகும், ஒரு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட வருமானங்கள் இன்று வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே போல் உடல் நல ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே இன்றைக்கி நடைபெறும். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகளும், சுப முகூர்த்த பேச்சுவார்த்தை, திருமண வரன் அமையாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண வரன் அமையும். உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும். மனதளவில் ஒரு புத்துணர்ச்சி, தன்னம்பிக்கை, தைரியம், சுறுசுறுப்பு எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பயன்படுத்திங்க. இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் அதிகமாக நேரத்தை செலவிடுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகள் கொடுத்த வாக்குறுதியில் இன்றைக்கி நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிற ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய, திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய, லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே,
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கூட விட்டு கொடுத்து போங்க. அப்போ தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா பிரச்சனைகள் வருவதுக்கு உண்டான வாய்ப்பு. அதே போல் அடுத்தவங்க விஷயங்களை மூக்க நுழைக்காதீங்க. தனிப்பட்ட கருத்துக்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. யாரையும் விமர்சனப்படுத்தாதீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கணும். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள், ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள், வாக்குறுதி அளிக்கக்கூடாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு அரங்கத்திலேருந்து உங்களுக்கு உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. கவலைகள் இன்று அதிகரிக்கும். அதே போல் ஒரு நம்பிக்கையை அதிகரித்து கொள்ள வேண்டிய, ஒரு தன்னம்பிக்கை அதிகரித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். அதனால் தயவுசெய்து நேர்மறையான எண்ணங்களை மனதில் வைங்க. விட்டு கொடுத்து போங்க. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தில் அனைவருமே அனுசரித்து போனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயுமே பொறுமையாக தான் இருக்கணும், நிதானமாக தான் இருக்கணும். அதே போல் தனிப்பட்ட விஷயங்களை யாருக்கும் பகிர்ந்துடாதீங்க, யாரை பற்றியும் விமர்சனம் செய்யாதீங்க. குடும்ப விஷயங்களை தயவுசெய்து மறந்தும் கூட யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வரும். மனதளவில் ஒரு குழப்பங்கள் தெளிவில்லாமையெல்லாம் வந்து போவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதனால் தியானம் செய்யுங்கள். அதே போல் எதுலேயுமே அவசரப்படாமல் நிதானத்துடன் அடுத்தவருடைய ஆலோசனை கேட்டு, அதாவது அனுபவப்பட்டவருடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பாக இருக்கும். வாக்குறுதி அளிக்கிறத தயவுசெய்து குறைச்சி கொள்ளுங்கள். யாருக்கும் வாக்குறுதி அளிக்காதீங்க. கடன் வாங்குதல் கொடுக்குதல் கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். பொறுமையுடன் நிதானத்துடன் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு அதாவது உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் நீங்கள் புதிய நுட்பங்களை புகுத்தினால் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். அனைவருடைய ஆதரவுமே இன்றைக்கி கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். தன வரவுகள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. நீண்ட நாளாக மனதில் குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்கள்லாம் தீர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி. உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவர்களை அனுசரித்து போயிருங்க. அவங்களோட வாக்குவாதம் வைத்து கொள்ளக்கூடாது. அதே போல் திடீர் தன வரவுகள், தடைப்பட்ட வரவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. நீண்ட நாளாக திருமண வரனாமல் திருமண வரன் கண்டிப்பாக அமையும். எதிர்பாராத சில சந்திப்புகள் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு வழியாக இருக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசு உதவி ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா அரசு உதவிகள் கிடைக்கும். கடன் ஈஸியாக இன்றைக்கி கிடைக்குங்க. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி திட்டமிட்டபடி நடப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது வெற்றிகள் தரும் ஒரு அனுபவமிக்க பயணமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இருக்கின்ற வேலையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களால் இருந்து வந்த பிரச்சனை நீங்கள் அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கு செலவு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனையும், சொத்துக்கள், ஆடை, ஆபரண சேர்க்கை எல்லாமே நடைபெறும். அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். அரசாங்க உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உடனடியே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. தனவரவுகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். செலவுகள் குறையும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். தாய் தந்தையருடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி வரவுகள் நிறைந்த நாள். அனுபவமும் ஒரு மாற்றம் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதையுமே செய்து முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு சுறுசுறுப்பு, நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாள். எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தெளிவான முடிவுகளை நீங்கள் இன்றைக்கி எடுப்பீங்க. அதே போல் வியாபாரத்தில் இருப்பவர்கள் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. சமுதாய பணிகள் இருப்பவர்கள் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான். இன்றைக்கி பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். செய்யும் முயற்சிகள் இருந்து வந்த தடைகள் உங்களுக்கு விலகக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது மாத்திரம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு மாற்றம் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பும், ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பும், குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது.
உத்தியோக பணியில் நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சி நல்ல பேர் வாங்குவீங்க, அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்கள் ஏற்படும். அதேபோல் பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனையெல்லாம் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். முயற்சிகள் பண்ணிங்கன்னா அது செயல் வடிவமாகும். நீண்ட நாளாக மனதிலே வச்சுருந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி தீரும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை கண்டிப்பாக நடைபெறும். புதிய வீடுகள் வாங்குவது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டிகள் குறையும். இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் அனைவரிடத்துமே கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இன்று குறைவு. எதிர்பாராத சில செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதனால முதல்ல திட்டமிட்டுக்குங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் தயவுசெய்து ஆஸ்பத்திரிக்கு போயிடுங்க. அப்புறம் குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு இன்றைக்கி அதிக முக்கியத்துவம் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வரும் செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உற்றார் உறவினத்தில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக தான் தெரிகிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பித்திருக்கிறோம், நடத்திட்டுருக்குறோம். கடந்த ஒரு வருஷமாக நடத்திட்டுருக்குறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறப்பான செஞ்சிட்ருக்குறோம். நல்ல நாட்களில் நிறைய செய்கிறோம். வாரத்துக்கு 3 முறை 4 முறை செய்கிறோம். இதற்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிமையான நாளாக, ஒரு பொன்னாளாக, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிருக்க வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.